ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் வால் ஹேங்கிங் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூஜை வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போது இன்ஸ்டாகிராமில் ஃபைண்ட் பண்ணது தான் இது. இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் உட்டன் போர்ட், அக்ரைலிக் பெயிண்ட், ஒயிட் மார்க்கர், அப்புறம் டாட் வைக்கிறதுக்கான டூல். அது இல்லை அப்படின்னா பென்சில் பேஸு, பெயிண்ட் ப்ரஷ் பேஸு யூஸ் பண்ணி கூட நம்ம டாட் வச்சுக்கலாம். 25 ஃபேமிலி கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தேன். பூஜைக்கு பிளான் பண்ணதுமே ஒரு ஷார்ட் டேர்மில் தான், அதனால நிறைய நேரம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தேன். உட்டன் போர்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி சிக்கு கோலம் போட போகிறோம். அதுதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட். இந்த உடன் போர்டு 8 இன்ச்சு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய பட்ஜெட்டில் அப்புறம் பல்காகவும் கிடச்சதுனால இந்த பேஸில் அடிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் சூஸ் பண்ணோம். எல்லாமே பிரைட் கலராக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஒயிட்டில் கோலம் போடும்போது நல்லா தெரியும் அப்படின்றதுனால பிரைட் கலர்ஸாக தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வீடியோவை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க பேர் சுகன்யா. அவளும் குட்டி பொண்ணு தான், இப்போ தான் ரீசெண்டாக மூவ் ஆனா. அவள் கூட என்னோட பொண்ணும் சேர்ந்து 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கலர் எடுத்து 5 போர்ட்லேயுமே அடித்து வச்சு எது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஆரஞ்சு அடிக்கும்போது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ப்ளூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவே நிறைய இதுக்கு ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் போனோம். நானுமே ரங்கோலி நிறைய போட்டிருக்கேன், ஆனால் சிக்கு கோலம்லாம் பெருசாக போட்டதில்லை. எனக்குமே தான் ஃபஸ்ட் டைம் மாதிரி இருந்தது. அதனால் 2-3 ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் போடுறதுக்காக இந்த பென் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பாஸ்காவும் நல்லாவே இருக்கும். இதுவுமே டிஃப்ரெண்ட்டான பிராண்டு, இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. கலர்லாம் பண்ணி போர்டு காஞ்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக டாட்டை அதில் வைக்கல. ஸோ முன்னாடியே பென்சிலால் மார்க் பண்ணிக்கிட்டேன் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் தான் பென் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சு கோலம் போட ஆரம்பித்தேன். கோலம் போடுறதுலாம் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் அந்த டாட் வைக்கிறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. ஏன்னா கரெக்டான லைனில் இல்லை அப்படின்னா அதுவுமே தப்பாயிரும். அதனால அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு எனக்கு. ஒரு 25 பீசஸ் கிட்ட பண்ணியிருந்தோம். நான் எல்லாத்துலேயுமே வேறு பேட்டர்ன் கோலம் போடலை. 3 பேட்டர்ன் கோலம் தான் எடுத்திருந்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதே தான் எல்லா போர்ட்லேயுமே வரைஞ்சிருந்தோம். எப்போவுமே நடக்கிறது தான் எங்கள் வீட்டில். நான் என்ன பண்ணுறனோ அதே தான் அவங்களும் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ நான் கோலம் போடுறத பார்த்து அவங்களுக்குமே கோலம் போடணும்னு ஆசை. ஆனால் அதை பேப்பர்லலாம் போட மாட்டாங்க, டைரெக்டாக என்ன மாதிரி போர்டில் தான் போடுவேன்னு ஒத்த காலில் நின்னாங்க. வரையணும்னு ஆசைப்படுறதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் அதை பேப்பரில் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே, அவங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் நான் கோலம் போட அலோவ் பண்ண மாட்டேன். நான் டாட் நான் பென்சிலில் வச்சுருக்கேன். அது மேலே ஒயிட் கலரில் டாட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பென் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க டாட் மட்டும் வச்சாங்க. அதுவுமே தப்பாக இருந்தது. அது ஆனால் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கோலம் போட்டு கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் அதை அலோவ் பண்ணல. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே இருக்கிறத விட அதில் ஒரு கோட் வார்னிஷ் அடித்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே ஒரு கோட் வார்னிஷ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்களே ஒரு வால் ஹேங்கிங் உங்கள் கையால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, பயங்கர ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. இன்னொன்று மண்டல ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸும் ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஆர்ட் பண்ணதே இல்லை, பட் ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஆர்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல அவுட்புட் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸுமே பில்ட் ஆகும். அடுத்தது பெருசுக்கு போகும்போது அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இன்னுமே நல்லா பண்ணுவீங்க. நானுமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நானுமே லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கும். ஸோ இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், அது ஏதாவது சொதப்பினாலும் அதில் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே தப்பு பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ஸோட பண்ணுங்கள். ஸோ அதுதான் நானுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.